லீகல் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராங்கல் தெரியும், அந்த வாராங்கல்ல ஒரு என்ஐடி இருக்கு. என்ஐடிங்கிறது மத்திய அரசு நிறுவனம் தான். ஆனால் அந்த நிறுவனம் எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்தளவு அப்படி செயல்படுமான்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டலில் எல்லா தரப்பு, ஏன்னா அது மத்திய அரசு கல்வி நிலையம் அப்படிங்கிறதுனால எல்லா மாநிலங்கள்லேருந்தும் கூட அங்கே வந்து படிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் சாலிசா பாடுவதுங்கிறத ஒரு வழக்கமாக இருந்து இந்து மாணவர்கள்லாம் ஒரு இடத்துல கூடி அனுமன் சாலிசா சொல்லுவாங்க. அதை ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கலாம், அந்த அனுமன் சாலிசா எடுத்து சோஷியல் மீடியாவில் அது போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்களுக்கெல்லாம் ஒரே கோபம். கடந்த பிப்ரவரி 17 ரொம்ப கடுப்பாகி இனிமேல் எந்த செவ்வாய்க்கிழமையும் அனுமன் சாலிசா பாடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. என்ன இதில் பிரச்சனைன்னா, சரி இவங்க மட்டும்தான் பாடக்கூடாதா அப்படிங்கிறப்ப அவங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் லீகல் ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்மஸை வந்து அந்த நிர்வாகமே கொண்டாடி இருக்குது. நிட்மஸ் என்ஐடி கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால நிட்மஸ் அவங்க கடந்த 2025 கொண்டாடி இருக்காங்க. இப்போ இவங்க அனுமன் சாலிசா பாடினாங்களே, தடுத்து நிறுத்தினாங்களே, அந்த இடத்துல இப்பொழுது ரம்ஜான் மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்லாமிய மாணவர்கள் அங்கே நமாஸ் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஆனால் நீ அனுமன் சாலிசா பாடக்கூடாது. இதற்காக தான் அவங்க மனு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை பார்க்குறேன். ஒரு ஹிந்து தன்னுடைய மதத்தை வழிபடுவதற்கான உரிமை அடிப்படை உரிமையாக இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. ஆனால் அந்த அடிப்படை உரிமையை கூட போராடி பெறக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நிலையில நம்ம இருக்கிறோங்கிறத அந்த செய்தி நமக்கு வேதனை தரக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா யார் வேணா அவங்களுடைய மத கொள்கையை பின்பற்றலாமே. அந்த அமைப்பு மூலமாக நிட்மஸ் கொண்டாடுவதான் முடியும், அது ஓகே, அது மதசார்பற்ற தன்மை. ரம்ஜான் தொழுகம் பண்ணலாம், மதசார்பற்ற தன்மை. ஹிந்துக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேல அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹனுமான் சாலிசா சொன்னா என்ன, அது என்ன உடனே என்ன ஒரு கம்யூனல் எப்படி ஆகும், வகுப்புவாதம் எப்படி ஆகும்? இப்ப சுடலை அவர்கள் போயிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல போய் கலந்து கொண்டு அங்க போய் ஹிந்துக்களை திட்டினாலும் கூட அது வந்து மதசார்பற்ற தன்மை. ஆனா மோடி போய் ஒரு காவி ட்ரெஸ் போட்டு ஒரு ஈபூதி பூசிட்டு காசிக்கோ வேற எங்கேயோ ஒரு ஹிந்து கோயிலுக்கோ போனோம்னா உடனே வகுப்புவாதம். ஆகவே இப்படி சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மையை தான் வந்து அத்வானி அவர்கள் அழகா சொன்னாரு, போலி செகுலரிசம், சூடோ செகுலரிசம், போலி மதச்சார்பின்மை. இன்றைக்கு இந்த போலி மதச்சார்பின்மை ஒழிகிறது, அன்றைக்கு தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். உண்மையில மதசார்பின்மைக்கான சரியான அர்த்தமே உங்களுக்கு தெரியாது. இப்ப மாரியம்மன் கோயில்ல போய் நீங்களும் நானும் கூழ் குடிச்சோம்னா மூட நம்பிக்கைன்றோம். அதே போய் ரம்ஜான் கஞ்சி குடிச்சோம்னா அது வந்து சமூக சமத்துவம், சமூக நல்லிணக்கம். ஆகவே இப்படிப்பட்ட மனப்பான்மை முதல்ல மாற்றணும். அதே போல பாருங்க, அந்த ஒரு அம்மா பேசினாங்க, உண்மைதான் சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்கள வந்து ஹேட் ஸ்பீச், நூபுர் சர்மா ஹேட் ஸ்பீச். இன்னும் அவங்க பொய்ய சொல்லல, ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல, ஆதாரங்களோடு உள்ள ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். உடனே ஹேட் ஸ்பீச், அதுக்கு வெறுப்பு எப்படி வரும்? இவர் இப்படித்தான் என்று ஏற்கனவே உள்ளதை ஒருத்தர் சொல்றாங்க, வெறுப்பு. ஆனா இவன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம நடராஜரை பத்தியோ மற்ற எல்லாத்தையும் பத்தியோ இல்லாததா சொல்லுவான், ஆதாரம் இல்லாத சொல்லுவான். அப்படி சொன்னா அதுக்கு என்ன பேரு? ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்து சுதந்திரம். அப்ப இதெல்லாம் இப்படிப்பட்ட இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடியதான் வந்து போலி மத சார்பின்மை என்று அத்வானியர்கள் அழகா சொன்னாங்க. ஆகவே இந்த போலி மத சார்பின்மை ஒழிந்தால்தான் நாட்டுக்கு நல்லது. பாருங்க, நீங்க இப்ப இந்தியாவில் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு முஸ்லீம் நூபுர் சர்மாவை யாரோ அல்லாஹ் பத்தியோ இல்ல முகமது நபி பத்தியோ நீங்க பேசவே முடியாது. ஏன்னா இங்க மைனாரிட்டிகள், அவங்களுடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாது. அப்ப இதே போல வந்து பாகிஸ்தான்ல ஒருத்தர் யாரும் பேச முடியாது, ஏன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி. அதே பாகிஸ்தான்ல ஹிந்து கடவுளை திட்டலாம், ஏன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி. அதே இந்தியாவில ஹிந்து கடவுளை திட்டலாம், ஏன்னா செக்குலர். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு பாருங்க. அதனால நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த மதசார்பின்மை என்று பேசக்கூடிய போலி மதசார்பின்மை நாட்டுக்கு, நம்முடைய ஜனநாயகத்துக்கு
இந்து மதத்துக்கு பெரிய ஆபத்தை விளைவித்துக் கொண்டு இருக்கிறது. இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த செகுலரிசம் என்கின்ற வார்த்தையை தூக்கி எறியப்பட வேண்டிய வார்த்தை. அது புறவாசல் வழியாக இந்திரா காந்தி கொண்டு சேர்த்த ஒரு வார்த்தை. அது நீக்கப்பட வேண்டும். ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட்ல நீக்கிடலாம். என்றைக்கு நீக்க போறாங்க தெரியாது. அந்த என்ஹெச்ஆர்சி சரியான தீர்ப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய நியாயத்தை நம்ம கொடுக்கணும், உரிமையை கொடுக்கணும், மத வழிபாட்டு உரிமை கொடுக்கப்பட வேண்டும். அதே போல இந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் மீது பதில் தாக்குதல் யாரும் தொடுக்காதபடி அதே போல அவங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும். இதுல இன்னொரு பாருங்க, அகாடமிக் ரீதியா நீங்க என்ன சொன்னீங்க, அந்த இடத்துல இருந்து யார் அதிகாரிகள் இருக்காங்க, எப்படிப்பட்ட அந்த ஆசிரியர்கள் இருக்காங்க, அதை பொறுத்து இதெல்லாம் ஈக்குவேஷன் மாறும். பழி வாங்கறதுக்காக இன்டர்னல் மார்க் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதனால அவருக்கு அந்த பாதுகாப்பு உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும். மத வழிபாட்டு உரிமையோடு சேர்த்து அவர்களுக்கு எந்த விதமான இதை அடிப்படையாக வைத்து பின்விளைவுகள் ஏற்படாதவனும் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கும் என்ஹெச்ஆர்சி உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.